மக்களவையில் எதிர்க்கட்சித் தலைவராக முதல் உரையிலேயே பாஜகவை திணறடித்த ராகுல் காந்தி அரசியல் சாசனம் மீது திட்டமிட்டே தாக்குதல் நடத்தப்படுவதாக குற்றம் சாட்டினார். உண்மையான இந்து தர்மத்தை பாஜகவினர் பின்பற்றவில்லை என்றும் அவர் விமர்சித்தார். மக்களவையில் சிவபெருமான் படத்தை காட்டி ராகுல் காந்தி பேசியதற்கு பிரதமர் மோடி மற்றும் அமைச்சர் அமித்ஷா ஆகியோர் எழுந்து நின்று எதிர்ப்பினை தெரிவித்தனர். அப்போது ஒட்டுமொத்த இந்துக்களையும் ராகுல் அவமதித்து விட்டதாக மோடி குற்றம் சாட்டினார். உண்மையான இந்து தர்மத்தை பாஜக பின்பற்றுவது இல்லை என்று மக்களவையில் எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி குற்றம் சாட்டியுள்ளார். மோடியோ பாஜகவோ ஒட்டுமொத்த இந்துக்களின் பிரதிநிதிகள் அல்ல என்றும் அவர் விமர்சித்துள்ளார். மக்களவையில் இந்துக்களுக்கு எதிராக ராகுல் காந்தி பேசவில்லை என காங்கிரஸ் பொதுச் செயலாளர் பிரியங்கா காந்தி தெளிவுபடுத்தியுள்ளார். வெறுப்பு பேச்சுக்களை பேசும் பாஜக தலைவர்களையே அவர் எதிர்த்து பேசியதாகவும் பிரியங்கா குறிப்பிட்டுள்ளார். பாசிச கொள்கையை கடைபிடிக்கும் பாஜகவுக்கு அவசர நிலை பற்றி பேச தகுதி இல்லை என்று திமுக எம்பி ஆர் ராசா பதிலடி கொடுத்துள்ளார். திராவிட மண்ணில் பாசிச பாஜகவுக்கு தமிழ்நாட்டு மக்கள் பாடம் புகட்டிவிட்டதாகவும் மக்களவையில் அவர் கூறினார். நாடாளுமன்றத்தில் காரசாரமாக நடந்து வரும் குடியரசுத் தலைவர் உரை மீதான விவாதத்திற்கு பிரதமர் மோடி இன்று மாலை பதிலளிக்கிறார். 16 மணி நேர விவாதம் முடிந்ததும் எதிர்க்கட்சிகளின் குற்றச்சாட்டுகளுக்கு அவர் பதிலளிப்பார். புதுச்சேரியில் முதலமைச்சர் ரங்கசாமிக்கு எதிராக ஆளும் கூட்டணியில் உள்ள என்ஆர் காங்கிரஸ் மற்றும் பாஜக எம்எல்ஏக்கள் போர்க்கொடி எழுப்பியுள்ளனர். அமைச்சர் பதவி கோரும் அவர்களை சமரசம் செய்வது குறித்து பாஜக மாநில தலைவரை அழைத்து ரங்கசாமி ஆலோசனை நடத்தினார். விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் போட்டியிடும் பாமக வேட்பாளர் சி அன்புமணியை ஆதரித்து அக்கட்சித் தலைவர் அன்புமணி சாணிமேடு கிராமத்தில் வாக்கு சேகரித்தார். இடைத்தேர்தலில் பாமக தான் வெற்றி பெறும் என அப்போது அவர் நம்பிக்கை தெரிவித்தார். நாடாளுமன்றத்தில் எம்பிக்களின் ஆங்கில உரையை மியூட் செய்து ஹிந்தியில் மொழியாக்கம் செய்து சன்சத் டிவியில் ஒளிபரப்பப்படுவதாக சுப்ரியா சுலே எச்சரித்துள்ளார். எம்பிக்களின் குரலை ஒடுக்கும் எதேச்சதிகார செயலை ஒன்றிய அரசு நிறுத்த வேண்டும் என்று அவர் வலியுறுத்தியுள்ளார். செங்கோல் மன்னர் ஆட்சியின் அடையாளம் என்று திரிணாமுல் காங்கிரஸ் எம்பி மகுவா மொய்த்ரா விமர்சித்திருக்கிறார். நாடாளுமன்றத்திற்கு குடியரசுத் தலைவர் செங்கோலுடன் அழைத்து வரப்பட்டதை சுட்டிக்காட்டிய அவர் நெருப்பாற்றில் நீந்தி வந்த தங்களை எதுவும் செய்ய முடியாது என்றார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.